அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைகளை பற்றி நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே கொழும்பு மாநகர சபையைச் சேர்ந்த மாநகர சபை உறுப்பினர்கள் ஏராளமானவர்களை இங்கே அழைத்து வந்து உங்கள் சார்பில் உங்களது பிரச்சனைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே இன்றும் கூட கொழும்பு மாநகர சபை சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் எங்களுக்கு இருக்கின்றது, பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இவை தொடர்பாக பேசுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாளருமாகிய ஷஃபான் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் வந்த காலத்திற்கு பிறகு, அதாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த காலத்திற்கு பிறகு மாநகர சபையிலே பல வேலைகள், பல செயற்பாடுகள் சிறப்பாக நடைபெறுவதாக இங்கு வருகை தந்த ஒருவர் கூறினார். அவரின் பெயரை கூட நான் சொல்கின்றேன். அவர் பல புஷ்பநாதன், சுயேட்சை குழு மூலமாக மாநகர சபை தெரிவானவர். கேடி குருசாமியும் அவரும். எனவே அவர் இந்த இடத்திற்கு வந்து சொன்னார், ஏராளமான வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். இதுவரை ஒருவர் இறந்த பிறகு அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்காக பணம் பெறப்பட்டது, அதாவது தகனம் செய்வதற்காக. ஆனால் அந்த பணத்தை நாங்கள் இல்லாமலாக்கி அதை இலவசமாக்கி இருக்கின்றோம். இதற்கு முதல் எந்த மாநகர சபையும் எந்த ஆட்சியும் செய்யாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்றால் அது உண்மை. நன்றி பிரேம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மிச்ச காலத்துக்கு ஒரு அழைத்ததுக்கு. உண்மையிலே உங்களுடைய கேள்வி உண்மையிலே நல்ல ஒரு கேள்விதான். ஏனென்றாலும் இவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் அந்த மக்களுடைய இந்த உடலை தகனம் செய்கிறத யோசனை கொண்டார்கள். இனி அது வந்து அந்த யோசனை கொண்டாந்தே எங்களுடைய யுஎன்பி மந்திரி உண்டு, எல்ஃபர்ட் சம்பத் சொல்லக்கூடிய அந்த மந்திரி தான், கொட்டாரோடில் இருக்கின்ற மந்திரி தான். அவர் தான் உண்மையிலே அந்த யோசனையை கொண்டார்கள். அந்த யோசனை மூலியமாகத்தான் மேயருடைய வேண்டுகோள் உடங்க அது எப்படி ஒரு மந்திரி ஒரு யோசனையை போட்டால் அது மேயருக்கு எந்த காலப்பகுதியில் போட்டார் இந்த ஆட்சியில்? அது வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நகரசபை இல்லாத நாட்களில் அவர் கமிஷனர் மூலியமாக அப்படி ஒரு யோசனை போட்டிருந்தார். அதுக்கு பிறகு என்பிபி இந்த நகராதிபதி அவர்கள் வந்த பிறகும் அவர் அந்த யோசனையை போட்டார்கள். அதன் மூலியமாக தான் இந்த நிகழ்வு நடந்தது. இனி உங்களுக்கு தெரியும், என்பிபி கவர்மெண்ட் வந்து ரணில் விக்ரமசிங்கட செஞ்ச வேலை திட்டத்தை தான் கொண்டு போகிறார்கள். இனி அவரோட பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு இவருடைய பேரை போட்டுக்கொள்வார். ரணில் விக்ரமசிங்க செய்த செலவுகளை போல் இல்லை, செலவு குறையத்தான், ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு தான் இவர்கள் செல்கிறார். ஆனாலும் இவருடைய யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் போடுற மாதிரி தான் இந்த நகராதிபதி அவர்களும் நடந்து கொள்கிறார்கள். இனி ஐக்கிய தேசிய கட்சி தான் எந்த நாளும் மக்களுக்கு ஏதாவது ஒரு நலவு திட்டத்தை கொண்டாடுற கட்சி தான் ஐக்கிய தேசிய கட்சி. இனி அந்த மூலியமாகத்தான் அந்த யோசனையை கொண்டாந்தார் எங்களை யுஎன்பி மந்திரி தான். இனி அந்த யோசனையை தான் மேயர் அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லு கொண்டு போகிறார்கள். நாங்கள் செல்கின்றோம் கொழும்பு நகரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் செல்லும் இந்த யோசனை எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி கொண்டாந்த யோசனை தான். அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் கொண்டாந்த எங்களை மந்திரி எல்ஃபர்ட் சம்பத் கொண்டாந்த யோசனையை தான் நகராதிபதி அவர்கள் அந்த ஃபினான்ஸ் கமிட்டியில், அதாவது இந்த நீங்கள் சொல்வது இந்த முழு யோசனைகளையுமா அல்லது அந்த தகனம் பண்ணுற அதை மட்டும்தான் நீங்கள் எல்ஃபர்ட் ஆதான சம்பூர்ணமான ஃப்ரீயாக இது பண்ணுறதுக்கு. இனி இருந்தது ஒரு 2000 எங்கே இருந்தது, அதை வந்து கூட்டினார். அவர் குறிப்பிட்டார் 8000 இருந்தது. 8000 இருந்ததை வந்து அது 2000 சுற்றம் இருந்தது மறுவா கூட்டி அதுக்கப்புறம் இதை இல்லாமாக்கினாங்க. அது யோசனை கொண்டு எல்ஃபர்ட் சம்பத் யுஎன்பி மந்திரி. இனி அந்த இதை கொண்டு இவர்கள் சென்று அதை மீடியா என்னென்றாலும் ஜேவிபி வந்து மீடியா ஷோவுக்கு வாசி, அவர்கள் எந்த நாளும் மீடியா ஷோ தானே செய்தார்கள். இனி நாங்கள் செல்கின்றோம் என்பிபி நகராதிபதி அவர்களுக்கு, நீங்கள் கொண்ட யோசனையை கொண்டாந்து நீங்கள் செஞ்சால் பிரச்சனை இல்லை, இன்னொரு மந்திரி யோசனையை கொண்டாந்தா அதை நீங்கள் என்ன செய்யணும், அந்த மந்திரிக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். அப்போ அதை கொடுக்காம அந்த கிரெடிட் அப்படியே மேயர் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. இதுதான் நடந்தது. அப்படி இருக்கும்போது ஏனைய யோசனைகளை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? மாணவர்கள், பிள்ளைகள், அப்புறம் இந்த மெஷின்ஸ் எல்லாம் கொடுக்கறது, தையல் இயந்திரங்கள், அது ஒன்றும் இந்த டீப் இல்லை. இப்போ இந்த யோசனை, அதாவது இவர்களுடைய என்பிபி
மாநகர சபை ஆட்சி அவற்றை செய்யவில்லை. இல்லை, அப்போ சென்ற வருடம் செஞ்சிருக்கணுமே. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு வாய் கூசுகின்றது இதை தொலைக்காட்சி மூலியமாக செல்றதுக்கு. ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட 3-4 பிள்ளைகள் இருக்கின்றது. அந்த 4 பிள்ளைகளுக்கும் புத்தகங்கள் சப்பாத்துக்கள் வாங்குறதுக்கு அந்த தாய் தன்னுடைய இதை விற்கிறதுக்கு நிலைமை உருவாகுகின்ற காலம் இது. இது கொடுமையில் இருக்கு, அப்படி நடக்கிறது. அந்த தாய் எங்கே போவா? ஏன்னா நாங்கள் ரோசி சேனநாயக்குடைய காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் 500 பிள்ளைகளுக்கு வவுச்சர் கொடுத்தோம், சப்பாத்து வவுச்சர்கள், 500 புத்தக கட்டுகள் கொடுத்தோம், 500 பாடசாலை பேக்குகள் கொடுத்தோம். இதெல்லாம் எங்கே இப்போ ஒன்றையும் காண்டத்துக்கு இல்லை. ஏன் ஷஃபான் அவர்களை எனக்கு ஒரே ஒரு இவ்வளோ எல்லாம் செஞ்சவர்கள் ஏன் நிராகரிக்கிறாங்க மக்கள்? இல்லை, மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு எல்லைக்கு ஓட்ட போட்டாங்க. ஏன்னா என்பிபி அரசாங்கம், என்பிபி செல்லை நாங்கள் சின்னதெல்லாம் போய், நாங்கள் பேசுனதெல்லாம் போய், என்பிபியோட மீனிங் என் செல்லை நாங்கள் பேசினதெல்லாம் போய். அப்போ என்பிபி அரசாங்கம் எல்லாம் சின்னதெல்லாம் போய் மக்களுக்கு மக்கள் ஏமாந்து வாக்களித்தார்கள். இந்த வாக்களித்து மக்கள் மேலேயும் பணியை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு வேலையும் நடக்குது இல்லை. ஒவ்வொரு கிராண்ட் பாஸ் பகுதியை எடுத்துக்கொண்டா ஒரு வேலை நடக்குதில்லை. நாங்களும் பொறுமையாக ஐக்கிறோம், என்ன சரி மக்களுக்காக இவர்கள் செய்கிறார்கள் பார்க்குறோம், ஒரு வேலை நடக்குது இல்லை. சரி, அப்போ கிராண்ட் பாஸ் தொகுதியிலே இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார். அவர்கள் மூலயமா நீங்கள் செய்யலாம். இல்லை, அவர்கள் மூலயமா செய்கிறதுக்காக இருந்தாலும் வந்து செய்கிறதுக்கான மக்களும் வேலை செய்கிற தொழிலாளர்களும் இல்லையா அங்கே? அது ஏன் இருந்த தொழிலாளர்களுக்கு என்ன ஆனது? ஏற்கனவே உங்களது ஆட்சியில் இருந்த தொழிலாளர்களுக்கு என்ன ஆனது? இல்லை, இப்போ எங்களோட ஆட்சியில் ஐக்கியில் தொழிலாளர்கள் செல்ற வந்து கொழும்பு நகரசபையில் இருக்கின்ற தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அது குறிப்பிட்ட பகுதியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற தொழில் செய்கின்ற மக்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனாலும் நாங்கள் குறிப்பிட்ட ஆட்களை கொண்டு தான் அவங்க வேலை செய்கிறார்கள். இனி அப்படி இல்லை. ஒரு கமிட்டி கான்ட்ராக்ட் ஒன்று இருந்தது. அந்த கமிட்டி கான்ட்ராக்ட் மூலியமாக அது ஃபினான்ஸ் கமிட்டி மூலியமாக அது சல்லி பாஸ் ஆகி பட்ஜெட் அலோகேட் ஆகி அது மூலியமாக பல்வேறு வேலைகள் திட்டங்கள் அவசரமாக செய்தோம். இப்போ நகரசபை மூலியமாக ஒரு வேலை செய்யப்போன 1 மாதம் 2 மாதம் போகிற வேலையை 2 கிழமையில் கமிட்டி கான்ட்ராக்டில் செய்கிறாங்க. இனி அதெல்லாம் நிப்பாட்டி இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வது சரிதானே திரு ஷஃபான் அவர்களே? என்ன காரணம் என்னென்னா, கடந்த காலங்களில் ஊழல் நடந்திருக்கிறது, மோசடி நடந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் இருந்தவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள் ஊழல் செய்தார்கள், மோசடி செய்தார்கள். ஆகவே தான் ஜனாதிபதி ஆணைக்குழுவை ஜனாதிபதி நியமித்திருக்கிறார். நாங்கள் செல்றோம் அப்படிதான். நீங்கள் இப்போ ஊழல் செய்த யார் சரி ஊழல் செய்திருந்தார்களோ அவர்களை கைது செய்யணுமே. கமிட்டி கான்ட்ராக்டில் யார் சரி ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை கைது பண்ணிடும். ஏன்னா ஒரு அடிக்கு நகரசபையில் இருக்கின்ற பணங்கள் அவர்களுக்கு கொடுக்க போகிறல்லே. கமிட்டி கான்ட்ராக்ட் செய்கிற ஆட்கள் தான் அவங்களுடைய சொந்த பணத்தை அந்த வேலை திட்டத்துக்கு போட்டு அந்த பணம் எடுக்க 3-4 மாதம் போகும் நகரசபை மூலியம் எடுக்கிறதுக்கு. இனி அதில் அந்த வேலையை பார்க்குறையும் நகரசபை இருக்கின்ற இன்ஜினியர் மக்கள்கிட்ட வந்து வேலையை பார்ப்பாங்க. வேறு செஞ்சுக்க உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு காணை போட்டுருந்தாலும், ஒரு டெனேஜ் ஒன்று செய்கிறேன்றாலும், ஒரு டாய்லெட் ஒன்று கெட்டுருந்தாலும் அந்த இன்ஜினியர் பார்ப்பார் வந்து. அந்த பார்த்து ரைட் இது கம்ப்ளைண்ட் ஆகிக்குது, இது சரி, இந்த பெமித்திக்கு இந்த இதுகளுக்கு தான் இது இருக்குது, ரைட் ஓகேன்னு ஒரு அப்ரூவல் பண்ண போகிறது தான் அது பணம் கிடைக்க 3-4 மாதம் போகுது. இப்போ அவர்கள் அந்த கமிட்டி கான்ட்ராக்ட் எடுத்த அந்த கம்பெனி யார், இல்லாட்டி அந்த கமிட்டி கான்ட்ராக்ட் எடுத்த அந்த பகுதியில் இருக்கின்ற யாராவது ஊழல் யார் சரி செய்திருந்தால் கொழும்பு நகரசபையில் இருக்கின்ற இன்ஜினியர் மக்களுக்கு ஏலும் ஊழல் செய்தார், இவர் கமிட்டி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடும், ரிமைண்ட் பண்ணிடும். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்? இங்கே ஊழல் நடந்திருக்கிறது, இந்த ஊழலை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். அப்படி என்றால் அவருக்கு தெரிந்திருக்கின்றது இதற்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் ஏதோ ஊழல் செய்திருக்கின்றார்கள். இல்லை, ஊழல் ஏன் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்க? ஜனாதிபதி ஆணைக்குழு கொழும்பு நகரசபைக்கு மட்டும் இல்லை நியமித்திருக்கின்றார்கள். இப்போ இந்த கல்லாங்குரு பிரச்சனைக்கும் நியமித்திருக்கின்றனர் சம்பந்தமான. நாங்களும் செல்ற மாதிரி தான். யாராவது 2015 ஜனாதிபதி கமிஷன் சபா போட்டிருக்கின்றார்கள். இனி நாங்களாய்த்தான் செல்லும். யார் ஊழல் செய்திருக்கின்றார்களோ ஊழல் செய்தவர்களோ கைது செய்ய நாங்களாய்த்தான் செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த ஊழல் எல்லாம் குழந்தை ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 90 பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணி நீத்தி சட்டங்களை அமுல்படுத்தி ரணில் விக்ரமசிங்க தான் ஊழலை ஒழிக்க வேணும்னு ஒரு பணத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான். ரணில் விக்ரமசிங்கக்கு யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது நாங்களும் செல்லும். யார் சரி ஊழல் செய்திருக்கின்றார்களோ
ஊழல் செய்து ஒப்பு அது உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தினாலும் அவரை கைது செய்யறதுக்கு நாங்களும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டோம். அப்போ உங்களது ஆட்சி காலத்திலே நியாயமான முறையில் தான் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க? எங்களுடைய நகரசபை ரோசி சேனாநாயக்க தலைமையில் தலைமையில் நாங்கள் செல்லுகின்றோம். யாரும் ஊழல் செய்யலை எங்களுக்கு தெரிந்த வகையில். ஏன்னா நாங்கள் ஒரு போயிட்டுனா ஒரு 5 வருடங்கள் தான் நாங்கள் நகரசபைக்கு மூலியமாக நாங்கள் போயிட்டு இனி எங்களோட பீரியடில் எங்களுக்கு விலங்கல்ல யார் ஊழல் செய்தார்கள். அதுக்கு முதல் செஞ்சால் எங்களுக்கு தெரியாவே. இப்போ 2015 அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் பார்க்க செல்லுகின்றார்கள். நாங்கள் போகிற 2018 பீரியடில் எங்களுக்கு விளங்குற மாதிரி ஊழலும் நடக்கலை அதில். ஏன்னா ஆனால் மக்களிடமும் கேட்குறாங்க, மக்களும் அனுப்பலாம், மக்களும் உங்களுடைய சந்தேகங்கள் அனுப்பலாம். அது அதுதான் இது ஓப்பனாக ஆகிக்குது. யாருக்கு வேண்டாலும் யாரை பற்றி அந்த ஆணைக்குழுக்கு அனுப்பலாம். அது இனி ஆணைக்குழு டிசைட் பண்ணணும், இவர் விசாரிக்கணும், விசாரித்து மூலியமாக அவர் ஊழல் செய்து ஒப்புவாவினா அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சில வேலைகள் சில மக்களுக்கு தேவையான வேலைகள் நடக்குது இல்லை மாநகர சபை மூலமாகன்னு சொல்கிறீங்க. அப்படி என்றால் அந்த மாநகர சபை மூலமாக நடக்காத வேலைகள் என்ன? இல்லை, உண்மையிலே உதாரணத்துக்கு கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், மத்திய கொழும்பு எடுத்துக்கொண்டால், மத்திய கொழும்பு இருக்கின்றது பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு இக்கட்டான சூழல் தான் இருக்கின்றது. அதனால் சில மருவம் நான் தான் சொல்கிறேன், ரோசி சேரநாயக்கூடிய காலத்தில் மத்திய கொழும்பில் இருக்கிற மந்திரிமா ஐக்கிய தேசிய கட்சி மந்திரிமா இருக்கும். அந்த அவ்வளோ மந்திரிமாக்களும் அவங்களுடைய ஓடுக்கு மிச்சம் வேலை செய்தோம். இப்போ வந்திருக்கின்ற என்பிபி அரசாங்கம் எங்களுக்கு விளங்குதில்லை உங்களை என்ன செய்கிறாங்கன்னு. ஒரு மந்திரிக்கு கிடைக்கின்ற எலோகேட் பண்ணுற எஜுகேஷன் ஃபண்ட் அது எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க, ஃபினான்ஸுக்கு போயிட்டு இருக்கின்றது, ஃபினான்ஸுக்கு போயிட்டு வேலை நடக்குதில்லை. ஏண்டா நான் சொன்ன இந்த கமிட்டி கான்ட்ராக்ட் கொடுக்காத சுட்டித்தான் இவ்வளோ டிலே. ஏன்னா அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. கொழும்பு மாநகர சபை பொறுத்த வரையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. 2 ways டிவிஷன் ஒன்று இருக்கின்றது, அதோட பாஸ்மாக்கள் வேலை செய்ய டிவிஷன் ஒன்று இருக்கின்றது, அப்புறம் 3 செக்ஷன், இப்படி ஒவ்வொரு செக்ஷன் இருக்கின்றது. என்னப்பா அந்த பாஸ்மாக் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் ஒரு டொய்லெட் ஒன்று கெட்ட போனால் அன்றைக்கு பாஸ் தேவை. அன்றைக்கு ஒரு 5 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் தான் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் வச்சுக்கொண்டு கொழும்பு நகரத்தில் இருக்கிற 10-15 டொய்லெட் கட்டியில் ஒரே நாளில் ஏலா. அப்போ அந்த 3 பாஸை வச்சுக்கொண்டு ஒரு கிளம்பில் முடிக்கணுமா ஏலா. இப்போ நாங்கள் அதுதான் சொல்கிறோம். ஏன்னா அந்த கமிட்டி கான்ட்ராக்ட் கொண்டு கொடுத்தா அது நான் சொல்கிறேன், சிங்களத்தில் சொல்லுவாங்க என்ன சரி கமிட்டி கான்ட்ராக்ட் கொடுத்துக்கு அதை நாங்கள் கண்காணிக்கணும். நிரீட்சணை பண்ணாட்டி வேலை இல்லை. நாங்கள் கண்காணித்து யார் அது ஊழல் செய்கிறாங்களோ அந்த ஊழல் இருக்கிற கமிட்டி கான்ட்ராக்ட் ஓரமாக்கிட்டு நல்ல வேலை செய்கின்ற கமிட்டி கான்ட்ராக்ட் எடுத்துக்கொண்டு முன்னே கொண்டு போகலாம் தானே. அப்போ அந்த வேலை சீக்கிரமாக மக்களோட வேலை தானே சீக்கிரமாக முடியும். இப்போ இது இழுத்துக்கொண்டு நான் ஒரு வேலை நடக்குது இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் மந்திரிமாக்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்கப்பட ஒரு வேலை நடக்குது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்பிபி மந்திரிமாக்கள் வேலை நடக்கிறாங்க. ஐக்கிய தேசிய கட்சி, சஜப, முஸ்லீம் காங்கிரஸ் உடைய கட்சியில் எங்களுக்கு விலங்கு இருக்கின்ற மந்திரிமாக்களோட மற்ற விபக்ஷ இருக்கிற மந்திரிமாக்களோட வேலை நடக்குது இல்லை. என்பிபி மந்திரிமாக்கள் எப்படி சரி செஞ்சு அவங்களோட ஆட்சி சுட்டி வேண்டிய மாதிரி வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் போகிற மாதிரி ஒன்று விளங்குது இல்லை. நிறைய விடயங்கள் இது போன்ற கேள்விகள் இருக்கின்றது. இப்பொழுது இவர் இவ்வாறு கூறும்போது தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒரு மாநகர சபை உறுப்பினரை நான் தொடர்பு கொண்டு கேட்டேன். அவர் சொன்னார், இப்பொழுது என்னால் இதற்கு பதில் கூற முடியாது, நான் ஒரு வேறு வேலையில் இருக்கின்றேன் என்று சொன்னார். எனவே இவர் குறிப்பிடும் சில குற்றச்சாட்டுகளை அவர்களிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.